நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாம குழப்பறார். ஏன்னா ஒரிஜினல் கேஸ் ஏப்ரல் 8ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இருந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா அந்த தீர்ப்புல ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்ற காரணத்தினால ஜனாதிபதி மேல போறாங்க. இத பல உச்சநீதிமன்ற நீதிபதிகள், குறிப்பாக சஞ்சய் கிருஷ்ண கவுல், எஸ்.கே. கவுல் அவங்க வரவேற்றிருக்கிறார். முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி எஸ்.கே. கவுல் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் செய்திருப்பது சரிதான். நான் எப்பவோ நினைச்சேன் ஜனாதிபதி இந்த கேள்வி கேட்பாங்கன்னு இப்ப கேட்டிருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய உச்சநீதிமன்றம் இப்ப ஜனாதிபதி அவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திய பிறகு குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வை கொண்டு வந்து 14 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இது முதல் முறையா இல்லை. சுதந்திர இந்தியாவில் இதுவரை ஜனாதிபதி அவர்கள் 15 முறை கேள்வி கேட்டிருக்கிறார். 15 முறை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் 1950க்கு பிறகு ஆர்டிகல் 143 பயன்படுத்தினார். இது 16வது முறை. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.